குட் மார்னிங் பசங்களா. குட் மார்னிங் டீச்சர். என்ன பசங்களா, பொங்கல் லீவ்லாம் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க போல இருக்கு. எல்லார் முகத்துலையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாருக்கும் பொங்கல் லீவ் எப்படி போச்சு? யாரெல்லாம் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க? ஜாலியாக போச்சு மிஸ். ஆமாம் மிஸ், நாங்கள் எல்லாருமே பொங்கலுக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே தான் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் நேற்று தான் ஊர்லேருந்தே வந்தோம். சூப்பர் பசங்களா, எல்லார் முகத்தையும் பார்க்கும் போதே தெரியுது இத்தனை நாள் லீவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு. சரி சரி, பொங்கல் லீவை எல்லாம் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணதெல்லாம் ஓகே. ஹோம்ஒர்க் எல்லாரும் முடிச்சிங்களா? ஹோம்ஒர்க் கொடுத்தது யாருக்காவது ஞாபகமாவது இருக்கா? பரவாயில்லையே, இங்கே சார்ட் பேப்பர்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. எல்லோரும் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிச்சாச்சா? எஸ் மேம், மார்னிங் வந்த உடனே நான் ப்ராஜெக்ட் பண்ணவங்களோட எல்லாரோட சார்ட்டையும் கலெக்ட் பண்ணி இங்கே சப்மிட் பண்ணிட்டேன் மேம். எல்லாருமே கொடுத்துட்டாங்க. ஓ அப்படியா, சூப்பர் மெர்லினா, வெரி குட் பசங்களா. எல்லாரும் சார்ட் ஒர்க் முடிச்சிருக்கீங்க, வெரி குட். சரி, இப்போ நம்ம லெசன் பார்க்கலாம். மிஸ், நாங்கள் எல்லாரும் லீவ்ல ஹோம்ஒர்க் முடிச்சிட்டோம் மிஸ். ஹோம்ஒர்க் நோட் கொடுக்கவா? ஹே ஆயிஷா, சும்மா இருக்க மாட்டேன். நான் ஹோம்ஒர்க்கே இன்னும் முடிக்கல. மிஸ்ஸே மறந்தாலும் நீயே ஞாபகப்படுத்திடுவ போல இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியாக இரேன், நான் அப்புறமா முடிச்சு கொடுத்துடுறேன். பாலு, அங்கே என்ன பேசிக்கிட்டே இருக்க? என்ன சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு? ஹோம்ஒர்க் நோட்டு நான் லாஸ்ட்டாக வாங்கிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லெசன் எடுத்துடலாம். ஆல்ரெடி நிறைய லீவ்னால லெசன்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நெக்ஸ்ட் ரிவிஷன்லாம் வரப்போகுது பசங்களா. சீக்கிரமாக எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லோரும் புக் எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து நான் கொஸ்டின்ஸ் திடீர்னு நடுவில் கேட்பேன். அதனால் எல்லோரும் கவனிக்கணும், ஓகேவா? ஹை ஜாலி, இன்னைக்கு நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் புக் எடுத்துட்டிங்களா? பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கோங்க. மேம், எஸ்கியூஸ் மீ மேம். வாங்க, யார் இது? ஜெனி. என்னம்மா ஜெனி, இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, என்னாச்சு? மேம், ஜெனிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நேற்றுலேருந்தே ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. மார்னிங் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்னனால கூட்டிகிட்டு வந்துட்டேன் மேம். நீங்கள் ஏதாவது திட்டுவீங்கன்னு பயந்து அதான் நானும் கூட வந்தேன். அச்சச்சோ, ஜுரமா ஜெனி உனக்கு? இப்போ பரவாயில்லையா? இல்லை எதுவும் ரெஸ்ட்டு தேவைப்படுதா உனக்கு? இப்போ ஐம் ஓகே டீச்சர். நான் காலையிலேயே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். இப்போ பரவாயில்ல டீச்சர் எனக்கு. வெரி குட்மா ஜெனி. உடம்பு சரியானதும் ஸ்கூலுக்கு வரணும்னு நினச்சிருக்கல்ல, உன்னை பாராட்டியே ஆகணும். சரி சரிம்மா, போய் உள்ளே உட்காரு. இதுக்கு எதுக்கு பயந்துட்டுருக்க? ஓகே டீச்சர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே மேம், ஜெனி என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போக சொன்னா, அதான் நானும் அவள் கூட வந்தேன். சரி ஓகே மேம், நான் கிளம்புறேன். ஓகே பசங்களா, இப்போ நம்மளோட லெசனில் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி ஒரு குட்டி மாரல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் கவனமாக கேளுங்க. நடுவில் நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியில் ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் அருணுங்கிற ஒரு பையன் இருக்கான். அப்புறம் அந்த வில்லேஜில் ஒரு கிங், ஒரு தலைவர் இருக்கார். அந்த தலைவர் என்ன பண்ணுறாருனா, அங்கே இருக்கிற பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு விதைகளெல்லாம் கொடுத்து விடுறாரு. எல்லா பசங்கக்கிட்டேயும் விதைகள் கொடுத்து விடுறாரு. இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு செடி வச்சு நாளைக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்து விடுறாரு. எல்லா பசங்களும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வரும்போது எல்லா பசங்களோட செடியும் நல்லா முளைச்சிருக்கு. ஆனால் அருணோட செடி மட்டும் முளைக்கவே இல்லை. அருண் அதை ரொம்ப டல்லாக எடுத்துகிட்டு வந்து காமிச்சான். அச்சச்சோ, ஏன் அருணோட செடி மட்டும் முளைக்கவே இல்லை? எல்லாரும் செடியும் முளைச்சிருக்குல்ல. அப்போ அருண் ஒழுங்காக தண்ணி ஊற்றாமல் இருந்திருப்பானோ மிஸ்? ஆமாம், அருணோட செடி மட்டும் முளைக்கவே இல்லை. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, அருணை கூப்பிட்டு தான் அந்த கிங் வந்து பாராட்டி இருக்காரு. அருணோட செடி தான் முளைக்கவே இல்லையே, அப்புறம் எதுக்கு அருணை நல்லா பாராட்டினாங்க? யாராவது கெஸ் பண்ணுறீங்களா? தெரியல டீச்சர். அருணோட செடி தான் முளைக்கவே இல்லையே, அப்புறம் எதுக்கு அவனை பாராட்டினாங்க? மற்ற பசங்களை தானே பாராட்டணும். அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. எதுக்கு அருண் வந்து செடி முளைக்காமையே அவன் பாராட்டு வாங்கினான் அப்படின்னா, கிங்கை கொடுத்த எல்லா விதையுமே முளைக்காத விதைகள். ஆனால் பசங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, வேறு செடியை வச்சு எடுத்துகிட்டு வந்து முளைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அருண் மட்டும் என்ன பண்ணான், நேர்மையாக இருந்து செடி விதைக்கலை அப்படிங்கிறத உண்மையாக எடுத்துகிட்டு வந்து சொன்னான். அப்போ இதில் உண்மையாக இருந்தது அருண் தானே, அதனால தான் அருணுக்கு பாராட்டு கிடச்சிது. ஸோ எப்போதுமே ஹானஸ்ட்டாக இருக்கணும், ஓகேவா? இதுதான் இந்த சின்ன ஸ்டோரியிலேருந்து தெரிஞ்சுக்கிற குட்டி லெசன் வந்துட்டு, நீங்கள் எப்போவுமே வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி ரொம்ப ஸ்மால் ஸ்டோரி தான் நம்ம பார்த்தோம். இதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பசங்களா, நீங்கள் எல்லாரும் அருண் மாதிரி இனிமேல் ஹானஸ்ட்டாக இருப்பீங்களா? ஹானஸ்டாக இருப்போம் மேம். எஸ் மிஸ், நாங்கள் எல்லாருமே ஹானஸ்டாக இருப்போம் அருண் மாதிரியே. வெரி குட் சீதா. சரி பசங்களா, இன்றைக்கி வந்துட்டு குட்டி ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து நான் உங்களுக்கு கொஷின்ஸும் கேட்குறேன், ஓகேவா? ஒரு 3 கொஷின்ஸ் கேட்குறேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்துட்டு நீங்கள் எழுதிட்டு வரணும். இந்த லெசன் நீங்கள் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகே பசங்களா, எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து அந்த சின்ன பையனோட நேம், ஓகேவா? அது எழுதிக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு அந்த கிங் வந்து எல்லாருக்கும் என்ன கொடுத்தாரு அப்படின்றது. தேர்ட் கொஸ்டின், அந்த பையன் எம்டி பாட் எடுத்துகிட்டு வந்தால் கூட எதுக்கு பாராட்டு வாங்கினா, அதுக்கான ரீசன் எல்லாமே எழுதிட்டு வரணும், சரியா? எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
வாங்க சார், என்னாச்சு, என்ன விஷயம்? மேம் ஹெச்எம் எல்லா கிளாஸ் ரூமுக்கும் பெயிண்டிங் கிளாஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. இங்கேயும் நெக்ஸ்ட் வந்துட்டு பெயிண்டிங் அண்ட் டிராயிங் காம்படிஷன்லாம் நடக்க போகுது. எல்லா கிளாஸையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க மேம். அதுக்கான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். நீங்கள் பசங்களை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். முன்னாடியே சொல்லிட்டு வர சொன்னாங்க, அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் மேம். அப்படியா? ஓகே ஓகே. நான் இப்போ கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட்டும் நான் தான் இருப்பேன். நான் பசங்களை ப்ரிப்பேர் பண்ணிடுறேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஐயா ஜாலி ஜாலி. நெக்ஸ்ட் வந்துட்டு பெயிண்டிங் காம்படிஷனா, ஜாலியாக இருக்கும். ஹே ஓகே மேம். நெக்ஸ்ட் 10 மினிட்ஸில் நான் எல்லா திங்ஸும் இங்கே அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி பசங்களா, நெக்ஸ்ட் உங்களுக்கு டிராயிங் அண்ட் பெயிண்டிங் காம்படிஷன் தான் நடக்க போகுது. எல்லாருமே அதுக்கு ரெடி ஆகணும். சரி எல்லாரும் வந்து ஹோம்ஒர்க் நோட்டை எடுத்து வைங்க. விஜய், எல்லாரோட நோட்டையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வைப்பா. ஓகே மேம், இதோ கலெக்ட் பண்ணிடுறேன். நானும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன். ஹே மெர்லினா, நீயும் முடிச்சிட்டல, நோட்டு கொடு, நான் எடுத்து வச்சிடுறேன். அஞ்சலி, உன்னோட நோட்டையும் எடுத்துக்கிறேன். டேய் தனுஷ், முடிச்சிட்டியா? நோட்டு கொடுறா. அச்சோ, இவன் வேற ஒரு நோட்டாக எடுக்க வரானே. டேய் கொஞ்சம் என் நோட்டை மட்டும் எடுக்காதடா. நான் இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்கு, முடிச்சுட்டு கொடுத்துட்றேன். சரி சீக்கிரமாக முடி. நான் மற்றவங்க நோட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே முடிச்சுட்டு சரியா? இப்போ வந்துடுறேன். இங்கே இருக்கிற நோட் மட்டும்தான், டக்குன்னு எழுதிடு. இன்னும் கொஞ்சம் நோட்டு தான் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. டேய் விஜய், இந்தாடா, நாங்கள்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டோம், இந்தா எடுத்துக்கோ. சரி கொடுங்க சீக்கிரமா. அடுத்தது வேற பெயிண்டிங் காம்படிஷனா, ஜாலியாக இருக்கும். டக்குன்னு நோட்டெல்லாம் கொடுத்துட்டு பெயிண்டிங் காம்படிஷனில் கலந்துக்கலாம். ஹே சீதா, நீயும் முடிச்சிட்டல. சாரதி, உன்னோடதையும் எடுத்துடுறேன்டா. அப்புறம் ஆனியா முடிச்சிட்டாலாம் என்னன்னு தெரில. ஆனியாதும் வாங்கி வச்சாச்சு. மேம், இப்போ நெக்ஸ்ட் பீரியடே பெயிண்டிங் கிளாஸா மேம்? ஆமாம் பசங்களா, இப்போ நெக்ஸ்ட் பீரியடே பெயிண்டிங் கிளாஸ் தான். திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சார் சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் ரெடி ஆகணும். ஸோ இப்போ ஹோம்ஒர்க் நோட்டெல்லாம் நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி ஈவினிங் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட் பீரியட் பெயிண்டிங் கிளாஸ்னால அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ எல்லோரும் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஓரமாக ஒரு சைடில் வந்து உட்காருங்க.